வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போறோம். குறிப்பா இந்த பழங்கள் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை திறன் கூர்மையாக இருக்கும்னா என்னென்ன பழங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றது நம்ம தெளிவாக பார்ப்போம். நமக்கெல்லாம் இந்த மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா உடனடியாக நம்ம மருத்துவரை சந்திக்கணுங்க. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்தில் சரி பண்ணிக்கணும். அது ஆரம்ப கட்டத்தில் நம்ம கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்முடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துவதற்கு எப்போதுமே கண்களுக்கு ஊட்டச்சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இந்த பழங்கள் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை கூர்மையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இப்போ சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சம் பழம் இந்த மாதிரி பழங்களில் பார்த்தீங்கன்னா கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதனால கண் பார்வை கூர்மையாகவே இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறதுங்க. அதே சமயம் தினசரி நம்ம சிட்ரஸ் பழங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக நம்மளுடைய கண் பார்வையை வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும், அதாவது கூர்மையான கண் பார்வையோடையும் ஆரோக்கியமாகவும் நம்ம வைத்துக் கொள்ள முடியும். ஸோ நமக்கு கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம், அந்த பஃபிங் ஐஸ், வறண்டா மாதிரி இருக்கக்கூடிய கண், அது மாதிரிலாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த பிரச்சனைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நம்ம சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ உணவுகள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்வது அப்படின்றது கண் பார்வை திறனை எப்போதுமே கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு நம்ம பாதாம் பருப்புகளை நம்முடைய உணவுகள் எடுத்துக்கலாங்க. கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் வகைகள் மிகவும் நல்ல தீர்வளிக்கும். குறிப்பாக பாதாம் பருப்பு பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்புகள் என்ன பண்ணும் அப்படின்னா செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். இப்போ குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா 2.5 கிராம் புரதம் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேருந்து. ஸோ இதை என்ன பண்ணும் அப்படின்னா திசுக்களை எல்லாம் சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் உங்களுக்கு முன்னாடியே பாதுகாக்கும். இப்போ இரும்பு சத்தை நீங்கள் விட்டமின் சி இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்றீங்கன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை பாதாம் பருப்பு உங்களுக்கு கொடுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் சத்து பாதாம் பருப்புகள் இருக்கு. ஸோ இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியையுமே குறைக்கும். பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, குறிப்பாக கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அந்த மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கெல்லாம் சிறந்த பங்களிப்பு தருங்க. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தினமும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதை காட்டிலும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு எடுத்தீங்கன்னா எந்த விதமான ஊட்டச்சத்து என்சைம் தடுப்பானும் இல்லாமல், ஏன்னா அது ஊற வைத்த பாதாம் பருப்பை மேலே இருக்கக்கூடிய தோல் என்சைம் தடுப்பானு இருக்கக்கூடியது, அதாவது போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கிடைக்க விடாமல் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த தோலை நீக்கிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுமையான ஊட்டச்சத்தும் கிடைக்கும், கண் பார்வையும் உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் காய்கறியை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னன்னா கேரட்ல விட்டமின் ஏ அதிகமாக இருக்குங்க. ஸோ இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான குறிப்பிடத்தகுந்த ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்ல பீட்டா கரோட்டின் இருக்குங்க. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்ல லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குங்க. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிலைமையினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் நம்மளுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான நம்மளுடைய ஆபத்தை கேரட் நமக்கு குறைக்குங்க. நீங்கள் கேரட் சமைத்து சாப்பிடுவதை விட பச்சையாக சாப்பிட்றது சிறந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. சாலட் ஆகவும் ஜூஸ் ஆகவும் சாப்பிடலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் பச்சையாக சாப்பிடுவதை விடவும் சமைத்து கேரட்டை நீங்கள் எடுத்துக்கொள்வது தான் நல்லது. அப்போ தான் ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும், மருத்துவ நன்மைகளும் விரைவாக கிடைக்கும், கழிவுகளும் முறையான அளவில் வெளியேற்றப்பட்டுவிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகளை எடுத்துக்கொள்ளலாங்க. பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, லூடின், நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றிங்க. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை தடுத்து செல்கள் சேதமடையாமல் பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைக்கோஸ், நிறைய கீரை வகைகள், ஃப்ரக்கோலி, இது கூட சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட நீங்கள்
நீங்கள் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ தினமும் காய்கறிகள் உணவுகள் எடுத்துக்கணும். காய்கறி வடிசாறு வெஜிடபிள் சூப் எல்லாம் எடுத்துக்கொள்ளணும். வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரை வகைகள் சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி சாப்பிட்டீங்கன்னா இந்த பச்சை இலை காய்கறிகள் கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண் பார்வையை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முழு தானியங்கள் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. ஸோ இதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது, நார் சத்து போன்ற வளமான அளவு ஊட்டச்சத்துக்கள் தான் இருக்குது. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்குது. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் ஏஎம்டி அபாயத்தை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் அந்த சுகர் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகி விழித்திரை சேதமாவதை முன்னாடியே தடுத்துக் கொள்ளலாம். இப்போ கண் பார்வையில் நமக்கு கூர்மையாகவே இருக்கும். எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை தினமும் ஒரு கைப்பிடி அளவு உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது கண் பார்வையை கூர்மைப்படுத்துவதற்கு வழிவகுக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் அசைவ உணவுகள் ஏதாவது எடுத்துக்கணும்னா நான்வெஜ் ஃபுட் சாப்பிட்றதுக்கு நீங்கள் மீன் உணவுகள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லதுங்க. இது வயதாகும் போது கூட நம்முடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள். இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன், சூறை மீன், நன்னீர் மீன், இந்த மாதிரி மீன்கள் எல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர் கண்கள் தொடர்பான அந்த பஃபிங்கான ஐஸ் வீக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியத்துவம் வகிக்குது. ஸோ இதனால் அந்த கண் கருவளைங்கள், அப்புறம் கண்கள் வந்து வீங்கிய தோற இருக்கிறது, உலர்ந்த கண்கள் தென்படுறது, இதையுமே நீங்கள் வந்து சரி பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ அதிகமாகலாம் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் அவதிப்படாமல் அளவாக எண்ணெய் சேர்த்து மீனை நீங்கள் எடுத்துக்கணும். வறுத்து பொரித்து எடுத்துக்கொள்வதை விட மீன் குழம்பாக எடுத்துக்கொண்டாலும் இன்னும் ஆரோக்கியம் தான். அது கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் உங்களுடைய கண் பார்வை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டையை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. முட்டை வந்து கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்குங்க. முட்டையில் அடங்கி இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடியது தான். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களையுமே தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்ம முட்டையை எல்லா வடிவங்களிலுமே எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு நினைக்கக்கூடாது. நம்ம வந்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கொள்வது மட்டும்தான் நமக்கு நல்லது. அதை விட்டுட்டு ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே உடச்சி எடுத்துக்கிறது, இது எல்லாமே நல்லது கிடையாதுங்க. இதெல்லாமே இன்ஃபெக்ஷன்ஸ், நுண்ணுயிர் கிருமி தொற்றுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் அவித்த முட்டைகள் எடுத்துக்கலாம். அவித்த முட்டைகளை முட்டை குழம்புகளில் வச்சுமே நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இந்த உணவுகளுக்கு நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா கண்களுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று கண் பார்வை கூர்மையாக இருக்கும். நம்முடைய உடலில் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் இல்லைங்களா? அப்போ அந்த கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாதுன்றது நமக்கே தெரியும். இப்போ கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல்வேறு விதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடு, வயசாகக்கூடிய காரணம், ஜெனட்டிக் ரீசன்ஸ், இதெல்லாமே காரணமாக இருக்குது. இதெல்லாமே பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக தான் அமையுது. அதே போல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இரவு நேரங்களையும் அதிகமாக உறக்கம் இல்லாமல் அந்த மாதிரி ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போல் மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் வந்து அதிகரிச்சுட்டே வருங்க. ஸோ இது வந்து கண்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை வந்து உண்டாக்கி கண் எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தலாம். ஒருவேளை வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொண்டு கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் வராமல் தடுத்து நலமோடு வாழுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.